சோறு தானே திங்குற? இல்ல இட்லி. இதுக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல. டேய் உனக்கெல்லாம் மானம் சூடு சொரணம் இருந்தா இந்த குரு போட்டு வெளியே போடா. ஃபீல் பண்ணி அழுவுறீங்களா? இந்த நாடகத்தெல்லாம் உன் தலைவர் கிட்ட வச்சுக்க. தலைவர் வந்தா நீ காலி. உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையா இப்படி பேச? அது ஏன்டா என்கிட்ட அப்படி கேட்ட? உன் கேங்ல எத்தனை பேர் இருக்கானுங்க? அவனுங்க கிட்டலாம் கேட்காம என்கிட்ட ஏன்டா அப்படி கேட்ட? என் நெத்தில என்ன இழிச்சவான்னு எழுதிருக்கா? லைட்டா. கால்ல கிடக்கிறது எடுக்கிறதுக்கு முன்னாடி அப்படியே ஓடி போயிரு. நீயா பொரியா நானா கிக் பண்ணிட்டான். என்ன மன்னிச்சிருங்க. உன் மன்னிப்பு வேண்டாம், உன்னோட உறவு வேணாம், மரியாதையா ஓடி போயிரு. என்னாச்சு புரோ? ஏன் அந்த அப்பாவிய திட்டுறீங்க? எது இவனா அப்பாவி? இவன் பாவிங்க. என்ன பண்ணா தெரியுமா? டேய் சுப்பிரமணி, இவ்வளவு கோவமா இவரு இருக்காரே, நீ என்னடா பண்ண? என் தலைவா இதான் இது தட்டி கேட்கணும். கவலைப்படாத, நான் இருக்கேன். இரு, நம்ம டீம்ல இருந்து ஒருத்தர் கூப்பிடுவோம். என்னாத்துல இருந்தா என் டீம் மட்டுக்கிட்டே வம்பிழுக்கிறீங்க. வணக்கம் ப்ரோ. வணக்கம் நண்பா. வணக்கம். சொல்றா, ஏதாவது பிரச்சனையா? சொல்லு, போந்து அடிக்கிறேன். எது ஒற்றையா? ஒன்னடா. இவனா தகராறு பண்றான்? ஆமா, இவன் தான் என்ன திட்டுறான். எல்லாரும் தட்டி கேளுங்க. டேய் சுப்பிரமணி, அழாத, நாங்க கேக்குறோம். ப்ரோ, உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு தேவையில்லாம என்னோட டீம் மட்டும் வம்பு கிழக்குற? அவன் என்ன கேட்டான்னு தெரியுமா? அவன் என்ன வேணாலும் கேட்டுக்கலாம். ஒரு டீமோட தலைவரா என்கிட்ட அத பத்தி பேசிருக்கணும். அதை விட்டுட்டு ஒரு அப்பாவி புள்ளைய போட்டு திட்டி இருக்கீங்களே, என் மனசுலாம் வலிக்குது. ப்ரோ, அவன் என்ன பேசான்னு தெரியாம பேசாதீங்க. அந்த பால்வடிய முகத்தை பாருங்க. அவனை திட்ட எப்படி மனசு வந்துச்சு? மிஞ்சி போன அந்த பால்வடிய முகம் என்ன கேட்டிருக்கோம்? 5 ரூபாய்க்கு சிலுக்கு சாக்லேட் கேட்டிருக்கோம். அத கேட்டாதான் பிரச்சனை இல்லையே. அப்ப குச்சி முட்டாயா கேட்டா? ஒரு கூ முட்டையும் கேட்கல இல்லையா? அப்ப என்ன கேட்டிருப்பான்? டேய் சுப்பிரமணி, என்னடா கேட்ட? ஒரு போன் நம்பர் தான் கேட்டேன். அதுக்கு போய் என்ன இப்படி திட்டுறாங்க? என்னடா உலகம் இது? ஒரு போன் நம்பர் கேட்டது குத்தமா? கடவுளுக்கே இதா இருக்குமா? அறுக்கிறதுக்கு இது என்ன வாழைக்காயா? என்னடா சவுண்ட் ஓவரா போடுற? என்கிட்ட கொடுத்தாதான் போவியா? ப்ரோ, இவனை வாயை மூடிட்டு போக சொல்லு ப்ரோ, இல்லனா வாயில தக்காளி சட்னி வரும். எல்லாரும் அமைதியா இருங்க. ப்ரோ, இவன் நம்பர் கேட்டது தப்புதான் ப்ரோ. இவனுக்காக நான் சாரி கேக்குறேன். அவன் என்ன கேட்டான்னு தெரியுமா? ஒன்னும் சொல்ல வேணாம். என் கூட பிறக்காத தம்பிய பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவன் ஏதோ பாசமா பழகணும்னு வாங்கிட்ட நம்பர் கேட்டிருப்பான். இதுக்கெல்லாம் போய் திட்டு வாங்கலாம். அதான் நல்லதுக்கே காலம் இல்ல. சரி விடு புறா, நீ கிளம்பு புறா. ப்ரோ, லூஸ் மாதிரி பேசாத ப்ரோ. ஆமா ப்ரோ, நான் இப்ப பேசுறதெல்லாம் அப்படிதான் தெரியும். என்ன ப்ரோ, அவனை மாதிரி பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டே இருக்க? அவன் என்ன கேட்டான்னு தெரியுமா? சரி ப்ரோ, சொல்லு ப்ரோ, என்ன ப்ரோ கேட்டான்? அவனோட ஆளு அவன் வாட்ஸ்அப் நம்பரை பிளாக் பண்ணிடுச்சான். சரி, அதுக்கு என் ஆளு கூட பேசணுமா? அதுக்கு என் ஆளோட நம்பரை கேக்குறான். நான் கேட்டது நியாயமான வார்த்தை தானே? இப்ப சொல்லு ப்ரோ, இவனை இப்படியே வைக்கலாமா இல்லன்னா கிணத்துல கல்ல கட்டி ஆத்துறலாமா? தயவு செஞ்சு மன்னிச்சிரு ப்ரோ, இத நாங்களே பாத்துக்கிறோம். தலைவரே, ஆரம்பிக்கலாமா? ஓகே, நானும் ரெடி. ப்ரோ சொல்லு ப்ரோ. நாளைக்கு ஒன்னு டெட் பாடி ஆயிரும். அதனால இந்த மாதிரி துஷ்ட கிருமிகளை எல்லாரும் சேர்ந்து தீயில போட்டு கறிக்கலாம். ஓகே ப்ரோ, ஓகே ஆரம்பிக்கலாம். ஐயோ அம்மா, ஆத்தா, காப்பாத்துங்க. எல்லாரும் சேர்ந்து என்ன அடிக்கிறாங்க. சாவே, செத்து தொலை. கொண்டெல்லாம் உயிரோட வைக்கிறது தப்பு. அவன் வாயில குத்து. இது என்ன விட்டுருங்க. அவன் வாயிலே ஒண்ணு விடு. காப்பாத்துங்க.